ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். हम सभी प्रार्थना करेंगे, आंख बंद करके परमेश्वर की ओर देखकर प्रार्थना மீண்டும் ஒரு முறை கூட நாம் இந்த மூலமாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு கர்த்தர் நமக்கு தந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவரை நாம் துதிப்போம். दोबारा एक और बार इस वीडियो के द्वारा हम सभी से मिलने के लिए परमेश्वर ने एक मौका दिया, उसके लिए हम धन्यवाद देंगे। அன்பின் நேச பிதாவே, நாம் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். हमारे प्रेमी अच्छे पिता, आपको धन्यवाद देकर स्तुति இந்த करते हैं। நேரத்திலும் உடைய பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவரே அங்காங்கு ஒன்று கூட்டி இந்த ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த பிள்ளைகளை சந்திக்க கர்த்தர் உதவி செய்கிறே. परमेश्वर, आज के दिन भी आपने हर एक जगह से आपके बच्चों को इकट्ठा कर कर इस वीडियो के द्वारा हमें मिलने के लिए आपने एक मौका दिया, उसके लिए धन्यवाद देते हैं। ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் பாடுகிற பாடல், நாங்கள் கேட்கப்படுகிற வார்த்தைகள், ஏறெடுக்கிற விண்ணப்பம் அனைத்தையும் ஆவியானவர் முழுமையாக परमेश्वर, इस समय भी हम गाने वाले गीत, हम बोलने वाले इस आराधना और संदेश को भी परमेश्वर आत्मा जी आप पूरी तरह से आप दे दीजिए। உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर, आपका नाम का महिमा, கர்த்தர் முற்றிலும் பொறுப்பெடுக்கப்படும். परमेश्वर पूरी तरह से आप संभालिएगा। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं, आमीन। பாடுவோம். சமத்திலே ஆண்டவரை உயர்த்தி हम सभी गीत गाएंगे। இந்த பாட்டு சுத்திலே 250வது பாடலை நாம் பாடுவோம். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தில் தண்ணீரால நிரப்புங்க. 250வது பாடல். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும், எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும். ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. தூய வாழ்வு தினம் வாழணும், தூய வாழ்வு தினம் வாழணும். தாய் நாடு உன் பாதம் திரும்பணும், தாய் நாடு உன் பாதம் திரும்பணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும். தப்பாமல் உங்களில் நடக்கணும், தப்பாமல்
உம் வழியில் நடக்க நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. எங்களோடு சேர்ந்து நீங்க எல்லாரும் பாடுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து நாம் 248 பாட்டு, 248வது பாட்டு. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, டியோரை ஆட்கொண்டு நடத்து. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தோன்றும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தோன்றும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை பகுத்தறிய வாரும் ஐயா. சாத்தானின் சகல தந்திரங்களை பகுத்தறிய வாரும் ஐயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாரும் ஐயா. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாரும் ஐயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை
ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. பெருமூச்சோடு ஜெபித்திட வாரும் ஐயா. சொல்லுன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாரும் ஐயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே. வர வேண்டும் ஆவியே எங்கள் மத்தியிலே. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. தேவ பிரசன்னத்தினால கர்த்தர் இந்த நேரத்தில் நிறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर के प्रशंसा से इस समय पर हमें भरने के लिए हम सभी प्रार्थना करेंगे. கேட்கப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஆவியானுடைய வல்லமை கிரியை செய்யும்படியாக सुनने वाले हर एक संदेश से आत्मा जी क्रिया करने के लिए எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. जैसे माता संभालती है वैसा यीशु संभालेगा. जैसे माता संभालती है ऐसा यीशु संभालेगा. हालेलुया 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 हालेलुया
लगाएगा, जिंदा सब उठाएगा, सीने से लगाएगा, जिंदा सब हटाएगा, इसे माता संभालती है, ऐसा यीशु संभालेगा। हालेलुया, हालेलुया, आमीन, हालेलुया, 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 हालेलुया। Thank you, thank you, ஆவியானவரே. Thank you, ஆவியானவரே. Thank you, ஆவியானவரே. உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस आशीर्वाद अच्छे समय के लिए हम आपको धन्यवाद देते हैं। இந்த காலை இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். परमेश्वर इस सुबह के समय पर इस प्रार्थना के समय को आप நம்முடைய आशीष பிள்ளைகள் दीजिएगा। தொடர்ந்து தங்களுடைய வீடுகளிலே சங்கிலி தொடராய் ஜெபித்துக் கொண்டிருப்பதை நீர் அறிவி. परमेश्वर आपके बच्चे इतने दिनों से परमेश्वर इकट्ठा होकर साथ में मिलकर वो प्रार्थना करेंगे, आप जानते हो। ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் உறுதுணையாய் காணப்படும்படியாக இந்த காலையிலே இந்த வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தும். प्रार्थना करने वाले बच्चों से परमेश्वर ये संदेश, ये आराधना भी उन्हें सहायता दे करके हम परमेश्वर से प्रार्थना இந்த करते हैं। வசனத்தின் மூலமாய் உங்களுடைய பிள்ளைகளை இன்னும் ஊக்கப்படுத்தும். इस वचनों के द्वारा परमेश्वर और ताकत दीजिएगा, இன்னும் ஜெபிக்க கூடிய ஆண்டவரே கிருபைகளை தாங்க. और अनुग्रह दीजिएगा प्रार्थना करने के लिए। எங்களுடைய தேசத்திலே இருக்கிற இந்த ஆண்டவரே மகா பெரிய பிரச்சனை, இந்த கொரோனா பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். परमेश्वर हमारे देश में जो ये महामारी जो है, ये कोरोना, ये सभी बदल जाना चाहिए हमारे देश से। ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் கண்ணின் மணியை போல நீ பாதுகாக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். हर एक बच्चों को पवित्र आत्मा जी अपने आंखों की पुतली की तरह संभाल के रखने के लिए हम இந்த प्रार्थना காலையில் करते எங்களோடு हैं। நீங்க பேசுங்க. इस सुबह के समय पर हमारे साथ आप बात कीजिएगा। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, आमीन। தேவனுடைய வசனத்துக்கு நாம் செல்வோம். परमेश्वर के वचन की ओर हम लौटेंगे। 62ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 62 भजन संगीता 11 वचन हम ले लेंगे। தேவன் ஒரு தரம் விளம்பினார், ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. परमेश्वर ने एक बार कहा है और 2 बार मैंने ये सुना है कि सामर्थ्य परमेश्वर का है। தேவன் ஒரு தரம் விளம்பினார், परमेश्वर ने एक बार कहा है ரெண்டு தரம் நான் கேட்டேன், और 2 बार मैंने वो सुना है வல்லமை தேவனுடையது. कि सामर्थ्य परमेश्वर का है। நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளதான தேவன். हम आराधना करने वाले परमेश्वर सामर्थ्य भरा परमेश्वर அவர் है। தம்முடைய வாக்கை நிறைவேற்ற அவர் வல்லவர். वो अपना प्रतिज्ञा को पूरा करने के लिए सामर्थ्य है। ரோமர் 4:21 வாசிக்கிறோம். रोमियो का पुस्तक 4:21 में हम पढ़ते हैं। சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். और जिनको परीक्षा करते हैं वो परमेश्वर उनको सहायता भी करते हैं। எபிரியர் 2:18 வாசிக்கிறோம். इब्रानियों का पुस्तक 8:18 में हम पढ़ते हैं। அவர் சுகமாக்க வல்லமை உள்ளவர். वो ताकत देने के लिए और वो चंगाई देने के लिए सामर्थ्य है। மத்தேயு 9:28 வாசிக்கிறோம். मत्ती 9:28 में हम पढ़ते हैं। மரித்தோரிந்து உயிரோடு கூட எழுப்ப அவர் வல்லமை உள்ளவர். मृत्यु लोगों को वो जीवित देने के लिए वो सामर्थ्य भरे हैं। எபிரியர் 11:18 வாசிக்கிறோம். इब्रानियों 11:18 में हम पढ़ते हैं। நம்மை நிலைநிறுத்த ஆண்டவர் வல்லமை உள்ளவர். वो हमें स्थिर रखने के लिए संभाल के रखने के ரோமர் लिए वो सामर्थ्य भरे हैं। 14:4 வாசிக்கிறோம். रोमियो 14:4 में हम पढ़ते हैं। நாம் வழுவாதபடி நம்மை மாசற்ற சன்னிதானமாகிய பரலோகத்துக்கு கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லமை உள்ளவர்.
யூதா 24 வாசிக்கிறோம். हम फिसले ना और हमें परमेश्वर के स्वर्ग राज्य में पहुंचाने के लिए वो सामर्थ्य भरा है। हम यूदा पुस्तक में पढ़ते हैं, அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். वो सभी करने के लिए वो सामर्थ्य भरे। யோபு 42:2 வாசிக்கிறோம். यो अय्यूब का पुस्तक 42:2 में हम पढ़ते हैं, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். எபேசியர் 3:20 வாசிக்கிறோம். हम जितना पूछते हैं उससे भी अधिक से करने वाले हमारे परमेश्वर सामर्थ्य भरे हैं। हम एफेसियों का पुस्तक 3:20 में हम पढ़ते हैं, சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ளவர். ரோமர் 8:11 வாசிக்கிறோம். हमारे इस मृत्यु शरीर को जीवन उठाने के लिए परमेश्वर सामर्थ्य भरे हैं। हम रोमियो 8:11 में पढ़ते हैं। நாம் வாசித்த நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிவதற்கு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். ये सभी जो वचन हमने पढ़ा है तो उसमें जो परमेश्वर का सामर्थ्य कैसा है करके बताने के लिए मैंने ये सब वचन आपको இது எல்லாவற்றையும் உங்களுடைய வீடுகளிலே அமைதியா இருக்கும் பொழுது அதை வாசித்து தியானியுங்கள். ये सभी वचनों को आप अपने घर पे बैठकर आप ध्यान करके पढ़ाइए। தேவன் எத்தனையோ காரியங்களை அவர் செய்வதற்கு வல்லமையுள்ளவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. परमेश्वर कितने कार्यों को ऐसे करने के लिए सामर्थ्य भरे हैं, उनसे नामुमकिन कुछ भी नहीं है। உலகத்திலே இன்னொரு வல்லமை இருக்கிறது, அதுதான் பிசாசுடைய வல்லமை. इस देश में संसार में और एक सामर्थ्य है, वही शैतान का ஜனங்களை सामर्थ्य है। மோசம் போக்கவும் ஜனங்களை அழிக்கவும் ஒரு தேசத்திலே உலகத்திலே போராட்டங்களையும் கண்ணீரையும் வேதனைகளை கொண்டு வரவும் அவன் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்துகிறான். और इस संसार में लोगों को गलती करवाना, उनको पाप करवाना और उनको बहुत तकलीफ पहुंचाना, उनको नष्ट देना ही इस शैतान का काम है और वो सामर्थ्य से ही करता है। தேவகுமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமைகளை அழிக்கும்படியாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் என்று 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம். परमेश्वर का पुत्र यीशु मसीह जो है उसका इस सामर्थ्य को नष्ट करने के लिए इस पृथ्वी में आए हैं करके हम 1 யோவான் 3:1 में पढ़ते हैं। நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். हमारे परमेश्वर सामर्थ्य भरे हैं। அதைத்தான் நான் வாசித்தோம். வல்லமை தேவனுடையது என்பதே सामर्थ्य परमेश्वर का है करके தாவீதை போல தேவனுடைய வல்லமையை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். दाऊद की तरह हमें भी परमेश्वर का सामर्थ्य को चक्कर देखना है। தேவன் ஒரு தரம் விளம்பினார், परमेश्वर ने एक बार कहा, 2 தடவை நான் கேட்டேன் என்றால் அதை நான் அதிகமாய் டேஸ்ட் பண்ணிட்டேன் என்று அர்த்தம். और 2 बार मैंने सुना बोले तो मैंने अधिक से अधिक उसे चक्कर देखा அந்த வல்லமையை நான் ருசித்தேன். और मैंने उसके सामर्थ्य को स्वाद किया है। எனக்கு என்னுடைய எதிர்காலத்திற்கு என்னுடைய வாழ்க்கைக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்தது. ஆகையால் திரும்ப ஆண்டவரிடத்திலே நான் கேட்டேன். वो मेरे जीवन को बहुत आशीर्वादित था, इसीलिए मैंने दोबारा परमेश्वर से पूछा। ஆகையால் தான் சொல்லுகிறார், தேவனுடைய வல்லமை தேவனுடையது என்பதே. इसीलिए वो कहता है परमेश्वर का सामर्थ्य परमेश्वर का। எதை நான் 2 முறை நான் கேட்டேன், தேவனுடைய வல்லமையை நான் கேட்டேன். किसको मैंने 2 बार सुना, मेरे परमेश्वर के सामर्थ्य को 2 बार सुना। இந்த காலையில இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் தேவன் தம்முடைய வல்லமையை உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவன். इस सुबह के समय पर आप परमेश्वर से कितने बार भी पूछेंगे तो परमेश्वर अपना सामर्थ्य प्रकट करने के लिए सामर्थ्य भरे हैं। அவர் தம்முடைய வல்லமையை அமிதமாக தனக்குள் வைத்திருக்கிறவர் அல்ல. वो अपने सामर्थ्य को अपने अंदर ही रखने वाले नहीं हैं। யாரெல்லாம் அந்த வல்லமையை எதிர்பார்க்கிறார்களோ, விரும்புகிறார்களோ, பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பதற்கு தேவன் வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். जो कोई भी परमेश्वर से उनके सामर्थ्य को पूछते हैं, चाहते हैं, वो सभी को देने के लिए परमेश्वर बहुत ही इच्छा है। ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு தாரும். परमेश्वर आपका सामर्थ्य मुझे दीजिएगा। அதோடு கூட நீங்கள் கேட்பீர்கள் என்றால் தேவன் தம்முடைய வல்லமையை அவர் தனக்குள் அல்ல உங்களுக்கு தேவன் அனுப்புவார். बहुत चाहत के साथ, प्यास के साथ अगर आप पूछेंगे तो परमेश्वर उनके अंदर ही नहीं लेकिन सामर्थ्य आपको देंगे। தேவனுடைய வல்லமையை யாரெல்லாம் இந்த பூமியிலே அமிதமாய் அனுபவித்தார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். परमेश्वर ने इस सामर्थ्य को जिसने भी अनुभव किया है उनके द्वारा परमेश्वर ने बड़े कार्य किए। தேவன் மோசே கையையும்
அவருடைய கையில் இருந்ததான கோலையும் எடுத்து கர்த்தர் வல்லமையான காரியங்களை தம்முடைய வல்லமையினாலே அவர் செய்தார். परमेश्वर ने मूसा को उसके हाथों में रखे गया उस लाठी से परमेश्वर ने बड़ा काम किया. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அவன் மூலமாய் கர்த்தர் செய்தார். परमेश्वर ने इस सृष्टि से भी अपार बहुत ही बड़े कार्य परमेश्वर ने அவன் தன்னுடைய கோலை நீட்டினான், சமுத்திரம் செங்கடல் இரண்டாய் பிளந்தது. उसने अपना हाथ आगे किया और समुद्र जो है लाल समुद्र दो भाग का हो गया. 30 லட்சம் ஜனங்களை மிகுந்த ஆச்சரியமாக வெட்டாந்திரியில் நடத்துவது போல நடத்தி கொண்டு போனார். और 30 लाख लोगों को बहुत ही आश्चर्य रूपित में उन्होंने उस लाल समुद्र के बीच எகிப்து தேசத்தையும் பார்வோனையும் நடுங்க வைத்தான் அவன் செய்த அற்புதத்தினால். मिस्र देश को और फेरो को बहुत गिड़गिड़ाते हुए डर के मारे देखने लगे क्योंकि उसने जो अद्भुत कार्य किया. மந்திரவாதிகள் செய்ய நினைத்து வெட்கப்பட்டு தலை குனிந்தார்கள், இது எங்களால் முடியாது என்று சொன்னார். तांत्रिक लोग देखकर वो लज्जित होकर शर्मनाक करके नीचे झुक गए कि उन्होंने डर गए और कहने लगे कि हमसे नहीं होगा. தேவன் யோசுவாவுக்கு தம்முடைய வல்லமையை கொடுத்தார். परमेश्वर ने योशुआ को भी उनका सामर्थ्य दिखाया. யோர்தானை இரண்டாக அவன் பிளக்க பண்ணினான். योर्दान को भी उन्होंने 2 भाग में किया. சூரியனையும் சந்திரனையும் ஒரே நிலையாய் நிற்க பண்ணினார். सूर्य और चंद्रमा को भी एक ही दिशा पर उन्होंने खड़ा रखा. 33 ராஜாக்களையும் 7 ஜாதிகளையும் கானானிலிருந்து 7 ஜாதிகளையும் அவன் கொன்று குவித்தான். और 33 राजाओं को और कनानी के 7 जातियों को उन्होंने मार डाला. தேவன் எலியாவுக்கு தம்முடைய வல்லமையை கொடுத்தார். परमेश्वर ने एलिया को भी अपना सामर्थ्य दिखाया. வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணினார். आकाश से परमेश्वर ने उसने अपना आग नीचे निकाला. வானத்திலிருந்து அவிதமான பெய்யாத மழை பெய்ய பண்ணினார். आकाश से जो बारिश नहीं हो रहा था वो बारिश आने लगा. எலிசாவுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை கொடுத்தார். एलिसा को भी परमेश्वर ने अपना सामर्थ्य दिखाया. மரித்தோரை உயிரோடு கூட எழுப்ப செய்தார். और उसने जो मृत्यु शरीर को भी जीवित उठाया. எல்லா பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்தவான்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை கொடுத்து அந்த வல்லமையினால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்ய பண்ணினார். ये सभी जूना नियम में परमेश्वर ने पवित्र लोगों को अपना सामर्थ्य देकर उन्होंने उनके द्वारा चंगाई और अद्भुत कार्य करने लगे. புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். और नया नियम को भी ले लीजिएगा. சாதாரணமான மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் साधारण रूपित में जो मछुआरे थे பேதுருவை கொண்டு அவருடைய நிழல் பட்டு அநேகர் சுகமடைய கர்த்தர் பண்ணினார். पतरस को लेकर सिर्फ उनके छाव को छूते हुए लोग चंगाई पाने लगे. பவுல் அப்போஸ்தலனை கொண்டு அவருடைய உருமால்கள் அவருடைய கச்சைகள் யார் மேலே போடப்பட்டதோ அவர்கள் எல்லாரும் பலனடைந்தார்கள், சுகமடைந்தார்கள், வியாதிகள் சுகமானது. प्रेरित अपोस्तल को देखेंगे, प्रेरित पौलुस को देखेंगे तो उनका वस्त्र किसी के ऊपर भी पड़ा या किसी के ऊपर भी उन्होंने छुआ तो वो सभी चंगा पाने लगे. उनकी எத்தனையோ காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே போகலாம். ऐसे कई कार्यों को मैं आपको बताकर जा सकता हूँ. அந்த வல்லமையை அன்றைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அன்றைய ஆசை. वो सामर्थ्य आप परमेश्वर के बच्चे आप और मैं अनुभव करना है, वही परमेश्वर का चाहत है. ஆகையால் தான் ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனத்திலே எழும்பு எழும்பு சீயோனே உம்முடைய வல்லமையை நீ தரித்துக்கொள். वही हम यशायाह 52:1 में हम पढ़ते हैं कि तू उठ सिय्योन और तेरे सामर्थ को तू पा लेना. தேவன் தம்முடைய வல்லமையை சீயோனாகிய தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தர விரும்புகிறார். परमेश्वर अपने सामर्थ को सिय्योन के इस परमेश्वर के बच्चों को परमेश्वर தேவனுடைய வல்லமையை நீங்கள் அறிகிறீர்களோ இல்லையோ சாத்தான் அதை அறிவார். परमेश्वर के सामर्थ्य को परमेश्वर के बच्चे आप जानते हो या नहीं पता नहीं, लेकिन शैतान अच्छे तरह இந்த से जानता है. வல்லமை எப்படியாய் முறியடிக்க வேண்டும். इस सामर्थ्य को कैसे भी करके तोड़ना है. இந்த வல்லமை தேவனுடைய மக்களுக்கு போய் சேரக்கூடாது. ये सामर्थ्य परमेश्वर के लोगों से नहीं पहुंचना है. ஆகையால் அவர்களின் சோர்வுக்கும் பலவீனத்திற்கும் வியாதிகளுக்கும் அமிதமாய் ஜெபிக்க முடியாதவர்களாய் மாற்றுவதற்கு இன்றைக்கு அதிக பிரயாசம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். इसलिए उन्हें निराश
निराशपन में, दुख में और बीमारी में, ऐसे कहीं सारे कमजोरी में लेकर जाने के लिए आज शैतान प्रयास कर रहा தானியேல் है। 12 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். दानियल का पुस्तक 12:7 को आप पढ़िएगा। பரிசுத்தவான்களுடைய வல்லமையை சிதறடிக்க வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம். धार्मिक लोगों के सामर्थ्य को तोड़ना है, वही शैतान का योजना है। தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வல்லமை எப்படியாலும் ஒன்றில்லாமல் ஆக்க வேண்டும். परमेश्वर के बच्चों को परमेश्वर देने वाले सामर्थ्य को कैसे भी करके तोड़ना है। தேவன் உங்களுக்கு தருகிற வல்லமையை இந்த காலையில நீங்கள் அனுபவிக்க வேண்டும். परमेश्वर आज आपको देने वाले सामर्थ्य को आप अनुभव करना है। அந்த வல்லமை எங்கே இருக்கிறது? ये सामर्थ्य कहाँ है? அந்த வல்லமை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம்? इस सामर्थ्य को हम कैसे पा ஒரு सकते மூன்று हैं? காரியங்களை இந்த காலையில் உங்களோட நான் சொல்லி முடிக்கிறேன். 3 कार्यों को आपके बीच में बताना ஒன்று, தேவனுடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்வதற்கு முதல் வழி ஜெபமாகும். पहली बात, परमेश्वर के सामर्थ्य हम कैसे पा सकते हैं, उसका कारण प्रार्थना है। எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33 அதிகாரம் यिर्मयाह भविष्यद्वक्ता का पुस्तक 33वां अध्याय 3 வசனத்திலே हम 3 वचन में, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் செய்வேன். मुझसे प्रार्थना कर और मैं तेरी सुनकर तुम्हें बड़ी बड़ी और कठिन बातें बताऊंगा जिन्हें तू अभी नहीं समझेगा। ஜெபம் என்ன செய்யும் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். प्रार्थना क्या कर सकता है करके हमें समझ कर लेना है। ஆண்டவர் சொல்ற, என்னை நோக்கி நீ கூப்பிட்டா போதும்பா. वो परमेश्वर कहते हैं कि तू मेरी ओर देखकर पुकारना, உனக்கு கேட்க முடியாத, உன்னுடைய புத்தி கேட்ட சிந்தனைக்கு அமிதமா யோசிக்க முடியாத பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவித்து உன்னை கொண்டு நான் செய்வேன். तू जिन कार्यों को नहीं समझ पाएगा उससे भी अधिक कठिन कार्यों को मैं तेरे जीवन में करूंगा करके कहते हैं। ஜெபம் என்ன செய்யும்? प्रार्थना क्या कर सकता है? தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்கும். परमेश्वर जीवित है करके वो आपको साबित करता है। அமெரிக்கா தேசத்தில் இருந்த டாக்டர் பில்லி கிரஹாமை பார்த்து ஒரு நாஸ்திகன் ஒரு நாள் இப்படி கேட்டார். अमेरिका देश के बिली ग्रहाम को देखकर एक नास्तिक व्यक्ति ने पूछा ऐसे, தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறாரா, அவர் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். क्या परमेश्वर इस पृथ्वी में है, इस संसार में है और क्या वो जीवित है, उसने पूछा। அப்பொழுது டாக்டர் பில்லி கிரஹாம் ஒன்றும் அமிதமா யோசிக்காமல் சொன்னார், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். तभी डॉक्टर बिली ग्राहम ने कोई कुछ सोचे नहीं, उन्होंने कहा, हाँ मेरे परमेश्वर जीवित है। உன்னை சந்திப்பதற்கு முன்பாக நான் அவரிடத்தில் ஒரு 2 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். तुमसे मिलने से पहले मैंने उनसे 2 घंटा बात किया அவர் என்னோட கூட பேசுகிற சத்தத்தை நான் கேட்டேன். और उन्होंने मुझसे बात करने का उनका ध्वनि, उनका आवाज भी मैंने सुना। என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய சாட்சி தேவையில்லை. मेरे परमेश्वर जीवित है, इससे भी बड़ा साक्षी जरूरत नहीं है। ஏனென்றால் ஒரு போட்டோவுக்கு முன்பாகவோ ஏதோ ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அமிதமா யாரோடத்திலேயோ நான் கேட்கவில்லை, உயிருள்ளதான இயேசுவிடத்திலே நான் ஜெபித்தேன், அவர் கேட்டார், அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். कोई फोटो को देखकर या किसी और से कुछ पेट से देखकर मैंने बात नहीं किया, मैंने मेरे जीवित परमेश्वर से बात किया और उनके आवाज को भी मैंने सुना। நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். हमारे परमेश्वर जीवित है। அவர் உயிரோடு கூட இருக்கிறபடினால தான் உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். वो जीवित है, इसीलिए वो आपका प्रार्थना सुन पाते हैं। இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் தைரியப்பட வேண்டும், நீங்கள் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். इस वचनों को सुनने वाले आप धीरज होना है कि आप आराधना करने वाला परमेश्वर ஜெபம் जी। ஒருவேளை அமிதமாய் தாமதமாகலாம், அதற்காக நம்முடைய தேவன் மரித்து போனவர் அல்ல, அவர் ஜீவனோடு இருக்கிறவர், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். प्रार्थना का जवाब देने में देरी हो सकता है, लेकिन इसका मतलब ये नहीं है कि परमेश्वर मरे हुए हैं, परमेश्वर जीवित है और सामर्थ्य भरे हैं। நம்முடைய சீஷர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முதலாவது கற்றுக் கொடுத்தது ஒன்று உண்டென்றால் அது ஜெப ஜீவியம். उनके चेलों को उन्होंने चुना और पहली बात जो उन चेलों को सिखाया वो एक ही है कि परमेश्वर की प्रार्थना का जीवन कैसा। ஜெபிக்க அவர் கற்றுக் கொடுத்தார். उन्होंने सिखाया कि प्रार्थना कैसे करना என் है। நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் அதை நான் தருவேன்.
मेरे नाम से तू कुछ भी पूछेगा मांगेगा मैं तुझे கேட்கிற दूंगा। எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். जो कोई भी मांगेगा वो पा लेगा। ஜெபத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஜெபத்தின் மூலமாய் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்தார். और उसने सभी को प्रार्थना कैसे करना है सिखाकर प्रार्थना के द्वारा सब कुछ पाने के लिए उन्होंने सलाह दी। ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு லூக்கா 21 அதிகாரம் 36 வசனத்திலே लूका का पुस्तक 21:36 में हम पढ़ते हैं எப்பொழுதும் ஜெபம் பண்ண விழித்திருங்கள் என்றார். हमेशा प्रार्थना करने के लिए आप तैयार रहिए कहा। 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 17 வசனம், और पहला थिस्सलुनीकियों का पुस्तक 5:11 में हम पढ़ते हैं। கொலோசியர் 4 அதிகாரம் 2 வசனம், कोलोसियों का पुस्तक 4:2 में हम पढ़ते हैं। இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். बिना रुकावट के आप प्रार्थना कीजिए करके प्रेरित पौलुस कहते हैं। இயேசுவானவர் சொன்னார் எப்பொழுதும் ஜெபிக்க நீங்கள் விழித்திருங்கள் என்றார். यीशु ने कहा कि आप हमेशा प्रार्थना करने के लिए जागरूक रहे। பரிசுத்தவானாகிய பவுல் சொன்னார் நீங்கள் இடைவிடாமல் ஜெபியுங்கள். और पवित्र पौलुस ने कहा कि तो आप रुकावट के बिना प्रार्थना करें। ஏன் காரணம் என்ன என்றால் क्यों कारण क्या है? பரலோகத்துக்கு நமக்கும் எப்பொழுதும் ஒரு கனெக்ஷன் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். क्योंकि स्वर्ग को और हमें हमारे बीच में एक कनेक्शन हमेशा रहना चाहिए। அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய சமூகம் எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டே இருக்கும். तभी आपके परिवार में परमेश्वर का प्रशंसा परमेश्वर का समूह हमेशा दिखाई देगा। சொந்து போக கூடாது. निराश नहीं होना है। எல்லா நேரங்களிலும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் ஜெபத்தை விட்டுவிடாதீர்கள். कहा जहाँ कहीं भी जाओगे बाहर अंदर और काम करते वक्त भी प्रार्थना को न छोड़िएगा। இன்றைக்கு அநேகர் ஜெபிக்க இன்றைக்கு தெரியாததினாலே ஜெபிக்காததினாலே அவருடைய வாழ்க்கையில் அநேக குழப்பங்களும் வியாதிகளும் பலவீனங்களையும் போராட்டங்களையும் இன்றைக்கு देव மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். आज अनेक लोगों को प्रार्थना करना कैसे पता नहीं है और प्रार्थना नहीं करते, इसीलिए उनके जीवन में अनेक सारे कष्ट दुख नष्ट बहुत सारे कुछ उन्हें सहना पड़ता है। ஒரு கிராமவாசி ஒரு பட்டணத்துக்கு போனார். एक छोटे से गांव में एक व्यक्ति जो है वो शहर में गया। அவருடைய அந்த பட்டணத்தில் அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது. वो शहर में उसको एक काम था। அது எல்லாவற்றையும் முடித்தார். वो सभी कुछ खत्म करके மாலை நேரத்திலே தன்னுடைய கிராமத்திற்கு அவர் கடந்து போய் கொண்டிருந்தார். शाम के समय पर वो अपने गांव लौट रहा था। அந்த பட்டணத்தினுடைய வீதியிலே ஒரு மனுஷன் அவிதமாய் நிறைய கொடைகளை வைத்துக் கொண்டு அதை கூவி கூவி விற்று கொண்டிருந்தார். और उस शहर के बीच में रास्ते में एक व्यक्ति जो है बहुत सारे छतरियों को वो चिल्ला कर बेच रहा था। அழகான கொடைகள் எல்லாம் இடத்துல இருந்தது. बहुत सारे खूबसूरत छतरियां उसके पास थे। போகிறவர்கள் வருகிறவர்களை பார்த்து சொன்னான், மழைக்காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது, அருமையான கொடை இருக்கிறது, நீங்க வாங்கி செல்லுங்கள் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்று சொன்னார். और आने वाले जाने वाले लोगों से उसने कहा कि बहुत सारे प्यारे प्यारे छतरियां हैं, आपके परिवार आपके बच्चों को लेकर जाइए और बारिश आ रहा है इसलिए लेकर जाइए करके। இந்த கொடையை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்களும் நனைய மாட்டீங்க, உங்களுடைய உடையும் நனையாது, நீங்க கொண்டு போகிற பொருளும் நனையாது. अगर ये छतरी को आपने इस्तेमाल किया तो आप भी नहीं भीगेंगे, आपके हाथ में जो वस्तु है वो भी नहीं भीगेगा और आपका कपड़ा भी नहीं भीगेगा करके उसने இதை கேட்டு கிராமவாசிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, ஆர்வமானது. ஒரு 3 கொடையை அவர் வாங்கினார். ये सुनकर वो गांव वाले व्यक्ति को बहुत खुश हो गया और इसने 3 छतरी वो ले लिया। அவருக்கும் அவருடைய மனைவிக்கு ஒன்றாக அவருடைய மகளுக்கு ஒன்றாக 3 கொடையை வாங்கினார். उनके लिए उनके पत्नी और उनके बेटी के लिए उन्होंने 3 छतरी ऐसा लिया। அவர் வாங்கி கொண்டு பணம் கொடுத்துட்டு அவர் போய் ரோட்ல நடந்து கொண்டிருந்தார். उन्होंने वो खरीदकर उसने पैसा दिया और वो व्यक्ति दौड़ रास्ते में கொஞ்ச நேரத்துக்குள் மழை பெய்ய ஆரம்பித்தது. थोड़ी ही समय में बारिश आने लगा। ஆனால் இந்த கொடையை அவன் மழை நனையாமல் இருப்பதற்காக தான் கொடையை வாங்கினான். ஆனால் கொடையை பயன்படுத்துவது அவருக்கு தெரியவில்லை. बारिश होने से भीगना नहीं है इसलिए उसने छतरी खरीदा, लेकिन ये छतरी इस्तेमाल करने वो नहीं जानता था। எப்படி அந்த கொடையை அவிதமாய் அது பிடிப்பது என்பது அவனுக்கு தெரியல. उसे नहीं पता था कि इस छतरी को कैसे पकड़ना है। இங்கு அங்கு தேடி பார்த்தார், ஒன்றும் புரியவில்லை. ஆகையால் கொடையை அவிதமாக வைத்துக் கொண்டு தலையில துண்டை போட்டுக்கொண்டு நனைந்து கொண்டு போனார்.
वो इस्तेमाल करने नहीं जानता था छतरी को, इसीलिए वो छतरी को वैसे ही पकड़कर இனி தூரத்திலிருந்து அந்த குடையை விற்ற மனுஷன் பார்த்து கொண்டே இருந்தார். अपने सर के ऊपर उसने एक कपड़ा ओढ़कर वो चलने लगा। वो दूर से ये छतरी बेचने वाला व्यक्ति ने அவன் देख लिया அமிதமாய் மிக வேகமாக அந்த ஐயாவிடத்தில் ஓடி வந்து, ஐயா இப்படி நனையறீங்களே அப்படின்னு சொல்லி குடை எப்படி பிடிப்பது என்பதை கற்றுக் கொடுத்தான். और वो जोर से और बहुत जोर से वो दौड़ के उस व्यक्ति के पास गया और बोला कि आप ऐसे भीग रहे हो, कैसे उसको छतरी खोलना है அந்த करके उसे सिखाया। கிராமவாசிக்கு சந்தோஷமானது, குடையை பிடித்துக் கொண்டு மகிழ்ச்சியாய் தன்னுடைய வீட்டுக்கு கடந்து போனார். वो गांव के नागरिक बहुत खुश हो गया और बहुत खुशी से उस छतरी को पकड़कर वो अपना घर पे गया। அந்த மனுஷனிடத்தில் குடை இருந்தது, ஆனால் நனைய ஆரம்பித்தார். उसके पास छतरी था लेकिन वो भीगने लगा। ஏன் என்றால் அந்த குடையை பயன்படுத்த அவருக்கு தெரியவில்லை. क्योंकि उसको वो छतरी इस्तेमाल करने नहीं आता था। நமக்கு ஜெபம் என்றால் என்ன என்று நமக்கு தெரியும், ஆனால் பயன்படுத்த நமக்கு தெரியவில்லை. हमें प्रार्थना का मतलब क्या है पता है, लेकिन हम प्रार्थना को इस्तेमाल करने नहीं जानते। ஆகையால் தான் அந்த மழையிலே அவன் நனைந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் अनेक பிரச்சனைகளினால ஒவ்வொரு நாளும் நீங்க நனைந்து கொண்டே இருக்கிறீங்க. इसीलिए जैसे उसने बारिश में भीग गया, उसी तरह हम भी अपने जीवन के बहुत सारे परेशानियों में हम भी भीग जाते हैं। ஜெபம் வல்லமை நிறைந்தது. प्रार्थना सामर्थ्य भरा है। ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிங்க. परमेश्वर के सम्मुख में आप प्रार्थना कीजिए। ஜெபம் என்ன செய்யும்? प्रार्थना क्या करता है? உங்களை காப்பாற்றும். आपको सुरक्षित रखेगा। உங்களுடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றுவார். आपके जीवन को परमेश्वर रक्षा करेंगे। இன்றைக்கு மிக அவசியமான ஒரு காரியம், कोरोनाவில் இருந்து நாம் தப்பிக்கப்பட வேண்டும். आज बहुत ही आवश्यक एक कार्य जो है, इस कोरोना के महामारी से हमें बचना है। அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. आज अनेक लोगों के जीवन में एक डर बैठ गया है। ஒரு சகோதரியிடத்திலே, ஒரு அருமையான விசுவாசியிடத்திலே நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் சொன்னார்கள், இன்னைக்கு அநேக பயத்தினாலதான் ஐயா அப்படி சாகுறாங்க. आज एक विश्वासी के साथ, एक बहन के साथ मैं बात कर रहा था, तब उन्होंने कहा कि आज अनेक सारे लोग डर के कारण ही मर रहे हैं। ஐயோ எனக்கு வந்து விடுமோ, என்னுடைய குடும்பத்துக்கு வந்து விடுமோ. और ऐसे लोग समझने लगते हैं कि मुझे आ जाएगा क्या, मेरे परिवार को आ जाएगा। இன்றைக்கு நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. क्योंकि आज का परिस्थिति ऐसा ही है। ஆனால் ஜெபம் உங்களை பாதுகாக்கும். लेकिन प्रार्थना ही आपको संभाल के रखेगा। எப்படி பாதுகாக்கிறது? कैसे आपको सुरक्षित 2 करेगा? நாளாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். दूसरा इतिहास का पुस्तक 18वां अध्याय। 18ஆம் அதிகாரம் 18वां अध्याय 30 இருந்து 34 வசனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். आप 30 से लेकर 34 वचनों पढ़ेंगे। சீரியருடைய படையெடுப்பு இஸ்ரவேல் தேசத்தின் மேல் வந்தது. और सीरियाओं का सेना जो है इजराइल देश के ऊपर आने लगा। இஸ்ரவேல் தேசத்தில் ஆகாப் என்று சொல்லக்கூடிய ராஜா ஆளுகை செய்தார். इजराइल देश में आगाब करके राजा जो है वही वहां पर मुख्य था। யூதா தேசத்திலே யோசபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் ராஜாவாக ஆளுகை பண்ணினார். और यूदिया देश में भी योसेबात करके एक परमेश्वर का दास जो है वो पर वहां पर राज्य இருவரும் ஒருவருக்கொருவர் இப்பொழுது சிநேகமானார்கள். दोनों भी एक दूसरे के साथ दोस्ती का हाथ बढ़ाए। ஆகாப் யோசபாத்தை பார்த்து கேட்டான், எனக்கு இந்த யுத்தத்திலே எனக்கு உதவி செய்ய வாங்க அப்படின்னு சொன்னான். आहाब ने योसेबात को देखकर बोला कि मेरे युद्ध में मुझे बचाने के लिए, मुझे साथ देने के लिए आप நீங்க आइएगा। அப்படி வரும்போது ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். और अगर आप आओगे तो एक कार्य कर कीजिएगा। என்னுடைய தேசத்துடைய இஸ்ரவேல் தேசத்தில் நான் பயன்படுத்துகிற ரதத்திலே நீங்க ஏறணும், என்னை போல நீங்க உட உடுத்தணும். और मेरे इजराइल देश में मैं जो रथ को मैं जो चलाता हूँ उसके ऊपर आप आना है और मेरी तरह ही आपको वस्त्र पहनना है। ரதத்திலே உங்களை போல நான் வேஷமிட்டு நான் உங்களுடைய ரதத்திலே நான் வருகிறேன். और आपके जैसे मैं वेश पे आकर आपके रथ में मैं बैठूंगा। ஒருவேளை ஆகாப் இதை அந்த நிலைமையை அறிந்திருந்தானோ தெரியாது, அந்த யோசபாத்தை ஏமாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்தாலும் தெரியாது. ஆனால் 2 பேரும் இப்பொழுது ஒருவருக்கொருவர் வேஷமாறி இருந்தார்கள். யோசபாத்துக்கு இது தெரியாது. और अगर पता नहीं आहाब का एक चालाकी का एक ये योजना था कि वो योसेबात को फंसाना है करके, इसलिए उसने ऐसे कार्य किया और योसेबात ये नहीं जानता। சீரிய ராஜா என்ன சொன்னார்? सीरिया राजा ने क्या कहा? ராணுவ தலைவர்களை கூப்பிட்டு சொன்னான், உங்களுடைய டார்கெட் இஸ்ரவேலின் ராஜா தான். सभी सेना के मुखियों को बुलाकर कहा कि तुम्हारा टारगेट जो है वो
இஸ்ரவேலின் ராஜா इस्राएल का राजा ही है आपका அவன் टारगेट। அவனை நீங்க கொண்டு விட்டால் போதும், आप उन्हें मार डालेंगे तो काफी हो गया, யுத்தம் முடிந்து விடும். ये युद्ध समाप्त हो ஆனால் जाएगा। இப்பொழுது எப்படி இருக்கிறது? யோசபாத் யூதாவின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவை போல வேஷமிட்டு இருக்கிறார். लेकिन अब ये कैसा है कि योसबात यूदा का राजा जो है वही इस्राएल राजा का वेश में आ गया है। இப்பொழுது அந்த சேனாதிபதிகள் அந்த படைத்தலைவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் ராஜா என்று நினைத்து யோசபாத்தை சூழ்ந்து விட்டார்கள். अब ये सारे राजा, सारे सेना के लोग हैं, सेना सब है, वो योसबात राजा को इस्राएल राजा समझकर उन्होंने घेर लिया उसे। யூத ராஜாவாகிய யோசபாத்துக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. अब ये यूदा राजा योसबात को परेशानी में आ गया। தன்னுடைய உயிர் போகிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான். वो जान गया कि अभी उसका जान जाने वाला है। ஏனென்றால் சுற்றிலும் அம்புகளை அவிதமாக எதிராளிகள் அவன் மேலே எய்து கொண்டிருக்கிறார்கள். क्योंकि सारे जगह से उसका बाण उसकी ओर ही आ रहा है। இன்னும் சில நிமிஷத்திலே அவன் மடிந்து விடுவான். अभी थोड़े ही समय पर वो मर जाएगा। அப்பொழுது அவன் என்ன செய்தான்? तभी उसने क्या किया? 18 அதிகாரம் 31 வசனத்திலே அவன் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டான். 18:31 में हम पढ़ते हैं कि उसने परमेश्वर की ओर देखकर அவன் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபித்தான். वो परमेश्वर की ओर देखकर पुकारने ஆண்டவரே, என்னை சுற்றிலுமா இப்படி ஒரு பிரச்சனை அமைந்து விட்டது. परमेश्वर मेरी ओर सारे जगह से ऐसा एक परेशानी घेर என்னுடைய लिया है। வாழ்க்கை, என்னுடைய ஜீவன் போக போகிறது. मेरा जीवन समाप्त होने எனக்கு वाला நீர் है। உதவி செய்யும் என்று அவன் கூக்குரலிட்டான். आप मुझे सहायता करो करके वो चिल्लाकर प्रार्थना करने பரிசுத்த लगा। வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र ऐसा कहता है, தேவனுடைய ஜெபத்தை அந்த செகண்ட்ல தேவன் கேட்டார். परमेश्वर ने उसके प्रार्थना को उसी क्षण में அவனுடைய सुना। சத்துருக்களை அவனை விட்டு விலகும்படியாய் கர்த்தர் उसके செய்தார். दुश्मनों को उसके बीच से निकाल दिया। எல்லாரும் இவன் அல்ல யூதாவின் ராஜா, இவன் இஸ்ரவேலின் ராஜா இல்லை என்று கர்த்தர் விலக பண்ணினார். ये यूदा का राजा को देखकर कहा कि ये इस्राएल का राजा नहीं है करके परमेश्वर ने सभी को हटा அவன் दिया। ஜீவனை காப்பதற்கு கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாக இருந்தார். परमेश्वर ने उसके जीवन को सुरक्षित रखने के लिए परमेश्वर उसके साथ थे। அந்த ஜெபம் அவனை பாதுகாக்க வைத்தது. वही प्रार्थना ने उसको सुरक्षित और रक्षा, தேவனிடத்திலிருந்து அவனுக்கு வேண்டிய பாதுகாப்பு அவனுக்கு கிடைத்தது. परमेश्वर से जो रक्षा आने वाला था उसको आ गया। 34 வசனத்தை வாசித்து பாருங்க. 34वां वचन आप पढ़िएगा। அந்த அதிகாரம் முடியும் பொழுது ஆகாப் ராஜா மடிந்து போனார். वो अध्याय जब खत्म होता है उसमें हम पढ़ते हैं कि वो आहाब राजा தன்னுடைய பலத்தை நம்பின ஆகாப் மடிந்தான். தேவனை நம்பி ஜெபித்த யோசபாத்துடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. अपने ताकत और सामर्थ्य को जो सोचने वाला आहाब वो मर गया था और परमेश्वर के सामर्थ्य पर भरोसा रखने वाला योसबात जीवित था। இந்த நாளிலே உங்களுக்கு ஜெபம் மிக அவசியம். इन दिनों में आपको प्रार्थना बहुत ही मुख्य है। உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுகலாம். तेरे बाजू में 1000 लोग निकट, 1000 लोग तेरे दाहिने निकट, ஒவ்வொரு 10,000 நாளும் लोग ஆண்டவரை गिर நோக்கி सकते हैं। ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். हर एक दिन परमेश्वर की ओर देखकर प्रार्थना कीजिए, परमेश्वर आपकी रक्षा करेंगे। ஜெபம் என்ன செய்யும்? प्रार्थना क्या करता है? உங்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, आपको ना केवल रक्षा करता है, உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வரும். आपके जीवन में एक जीत लेकर आएगा। தானியேல் 6ஆம் அதிகாரம் दानियल का पुस्तक 6वां अध्याय 28ஆம் வசனத்தை வாசித்தால் 28 वचन हम पढ़ेंगे। தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் முடிந்தது. दानियल का सारे कार्य जो है एक सफलता में आ गया था। இந்த அதிகாரம் 6ஆம் அதிகாரம் ஒரு ஜெபிக்கிற ஒரு அதிகாரம். ये अध्याय जो है 6वां अध्याय एक प्रार्थना करने वाला ராஜாவுடைய சட்டம் ஏற்றின போதிலும் அவன் தினமும் செய்து வந்தபடியே 3 வேளை அவன் ஜெபிக்க அவன் தவறவில்லை, ஜெபித்து வந்தான். राजा ने अनेक सारे व्यवस्था डाले हुए भी वो अपने प्रार्थना 3 बार जो प्रार्थना करने में कभी नहीं चुका और हमेशा प्रार्थना करता रहा। இந்த அதிகாரத்தில் 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். इस अध्याय में हम 3 कार्यों को देखते हैं। 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவனை குற்றமற்றவன் என்பதை தேவன் நிரூபிக்க பண்ணினார். और 6वां अध्याय 4वां वचन में हम देखते हैं कि वो बिना कोई गलती करने वाला था। 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சிங்க கெபியிலே போடப்பட்ட போதிலும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். 6वां अध्याय 23 में हम पढ़ते हैं कि सिंहों के गुफा में उसे डाल दिया गया, लेकिन फिर भी
परमेश्वर ने उसकी रक्षा की। 28 வசனத்திலே அவன் காரியமெல்லாம் ஜெயமாக முடிந்தது. 28 वचन में हम पढ़ते हैं कि उसके सारे कार्य सफलता में இவையெல்லாம் हुए। நடந்ததற்கு காரணம் அவன் ஜெபித்தது ஜெபம். क्यों ये सभी होने का कारण सिर्फ उसने किया हुआ वो प्रार्थना। ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான காரியத்தை செய்யும். प्रार्थना आपके जीवन में एक मुख्य कार्य आवश्यक कार्य करेगा। தானியேல் 9 அதிகாரம் 10 அதிகாரத்தை வாசிப்பார். दानियल का पुस्तक 9वां अध्याय और 10वां अध्याय पढ़ के देखिए। 9:23 நீ மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார். और 9:23 में हम पढ़ते हैं कि तू बहुत ही प्रिय है करके उन्हें 10 அதிகாரம் 11 வசனத்திலே பிரியமான புருஷனாகிய தானியேலை என்று பார்க்கிறோம். और 10 अध्याय 11 में हम पढ़ते हैं कि तू प्रिय एक मनुष्य है करके परमेश्वर 10 அதிகாரம் 19 வசனத்திலே 10 अध्याय 19वां वचन பிரியமான புருஷனே என்று வாசிக்கிறோம். और तू प्रिय पुरुष है करके हम தானியேலை திரும்ப திரும்ப பிரியமானவன் என்று சொல்வதற்கு காரணம் அவனுடைய ஜெப வாழ்க்கை ஆண்டவரை பிரியப்படுத்தினது. प्रिय परमेश्वर ने दानियल को हमेशा प्रिय पुरुष इसलिए कहा क्योंकि उनका प्रार्थना का जीवन जो है परमेश्वर को बहुत प्रिय और बहुत प्रेमित लगा। ஜெபம் தேவனை பிரியப்படுத்தும். प्रार्थना जो है परमेश्वर को बहुत प्रिय ஜெபிக்கிறவர்கள் प्यारा लगता है। தேவனுக்கு பிரியமாயிருப்பார்கள். और जो प्रार्थना करते हैं वो परमेश्वर के बहुत ही प्रिय होते हैं। இரண்டாவதாக दूसरी बात வல்லமை எங்க இருக்கிறது? துதியில இருக்கிறது. उनका सामर्थ्य कैसा है? वो स्तुति में है। முதலாவது ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது என்று நான் சொன்னேன். पहली बात जो है सामर्थ्य में, प्रार्थना में सामर्थ्य है मैंने कहा। இரண்டாவது துதியிலே வல்லமை இருக்கிறது. दूसरी बात स्तुति में सामर्थ्य है। வேதம் என்ன சொல்கிறது? शास्त्र क्या कहता है? 147 சங்கீத 1 வசனத்திலே கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்திலே இன்பமும் ஏற்றதுமானது. 147 भजन संगीता पहला वचन में हम पढ़ते हैं कि परमेश्वर का स्तुति कीजिए क्योंकि परमेश्वर स्तुति ही भला है और स्तुति ही अच्छे कार्य करता है। துதிக்க हमें स्तुति करना है। துதி அதனுடைய வல்லமையை எந்த மனுஷனால் புரிந்து கொள்ள முடியாது. स्तुति जो है उसका सामर्थ्य को कोई भी नहीं समझ पाता। ஏனென்றால் அந்த துதிக்கு அத்தனை வேல்யூ இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அதனுடைய மதிப்பு இருக்கிறது. क्योंकि स्तुति का इतना महत्व है और इतना वो सामर्थ्य भरा है। ஏன் அவரை துதிக்க வேண்டும்? क्यों उनकी स्तुति करना है? அவர்தான் பாத்திரர். क्योंकि वही उसका उस स्तुति के लायक है। வேறு யாருக்கும் அந்த தகுதி இல்லை और किसी को भी इस लायक नहीं है। 18 சங்கீதம் 18 भजन संगीता 3 वசனத்திலே हम 18 भजन संगीता 3 वचन में துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே என்று சொல்கிறார். और स्तुति का जो पात्र है वही परमेश्वर है करके शास्त्र कहता है। வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 12 வசனத்திலே और प्रकाशित वाक्य 5:12 में हम पढ़ते हैं வல்லமை ஞானம் பலன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் பாத்திரராயிருக்கிறீர் என்று கோடான கோடி தேவதூதர்கள் அவரை துதித்து அவரை புகழ்ந்தார்கள். और सामर्थ्य ज्ञान और बल जो है पाने के लिए आप बहुत ही सामर्थ्य भरे हैं करके ऐसे करोड़ों जो परमेश्वर के दूत है उन्होंने कहा। இன்னைக்கு துதிக்கிறவர்களா துதிக்க வேண்டியவர்களாக நாம் அமைதியா இருக்கிறோம். स्तुति करने वाले हम जो है हम बहुत ही हम ऐसे ही शांत रहते हैं। பிசாசு இன்னைக்கு விக்கிரகங்களை இன்னைக்கு ஜனங்கள் துதித்து கொண்டிருக்கிறார்கள். आज अनेक लोग संसार के लोग शैतान को ऐसे मूर्तियों को वो पूजित करते आ रहे हैं। மனுஷனை இன்னைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். आज अनेक सारे लोगों को वो स्तुति करते आ रहे கர்த்தர் हैं। உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்ததின் நோக்கம் அவரை துதிக்க வேண்டும் என்பதற்காக। लेकिन परमेश्वर ने आपको और मुझे चुना है, उसका एक ही मकसद है कि ताकि हम उनका स्तुति करें। ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனத்திலே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ऐसाया 43:21 में हम पढ़ते हैं कि परमेश्वर यहाँ पर कहते हैं कि यहाँ पर इन
लोगों को मैंने ही उन्हें सृष्टि किया है और ये मेरा स्तुति करके आएंगे। அப்படி ஏற்படுத்தி விட்டு வெறுமையா இருக்கல. और उन्होंने उनके सृष्टि करके वो खाली नहीं बैठे थे। 149 சங்கீதம் 8 வசனத்திலே அவள் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியை தேவன் வைக்கிறார். 149 भजन संगीता 8वां वचन में उनके मुंह में उन्होंने स्तुति और आराधना डाल दिया। அவன் எப்பொழுதும் துதிக்க வேண்டும் என்பதற்காக ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனத்திலே அதை உடை போல தருகிறார். ऐसाया 61:3 में हम पढ़ते हैं कि हमेशा वो स्तुति करना चाहिए करके, इसीलिए वो उनको एक वस्त्र की तरह देते हैं। நீங்கள் அவரை துதிக்கும் போது, आप जब उनकी स्तुति करते हो, நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது, और उनके जब आप धन्यवाद देते हो, உங்கள் மத்தியில் அவர் இறங்கி வருகிறார். वो आपके बीच में उतर कर आते हैं। ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், इसीलिए परमेश्वर कहते हैं, சகரியா 2 அதிகாரம் सकरिया का पुस्तक 2 अध्याय 10 வசனத்திலே 10वां वचन में, सियोने நீ கெம்பீரித்து பாடு, सियोन तू ऐसे उठकर तू गीत गाना, நான் உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன், क्योंकि मैं तेरे बीच में मैं निवास करूंगा। நீ என்னை உயர்த்தி நீ பாடுவாய் என்றால் உன் மத்தியிலே நான் வருவேன், நான் வாசம் பண்ணுவேன். तो गंभीरता से मुझे उत्तम स्थान देकर उन्नति से तू मेरा स्तुति करेगा तो मैं तेरे बीच में निवास करूंगा। யாத்திராகமம் 20:24 வாசிக்கிறோம், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். और निर्गमन का पुस्तक 20:24 में हम पढ़ते हैं कि जहां पर भी मेरे नाम का प्रस्ताव करते हैं वहां उनके बीच में मैं निवास करता हूँ। ஏனென்றால் क्यों बोले तो, துதியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். क्योंकि वो स्तुति में निवास करते हैं। 22 சங்கீதம் 3 வசனத்திலே भजन संगीता 22:3 में हम இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அவர் வாசமாயிருக்கிறார். इजराइल के स्तुतियों के बीच वो निवास करते हैं। உன்னை துதிப்பதற்காக தேர்ந்தெடுத்தார், वो उन्होंने आपको स्तुति करने के लिए चुना है। துதிப்பதற்காக துதியின் ஆவியை உடையும் கர்த்தர் கொடுக்கிறார். और स्तुति करने के लिए स्तुति का आत्मा और स्तुति का वस्त्र आपको देते हैं। நீ கெம்பீரித்து பாடணும், तो गंभीरता से गीत நீ गाना है, துதிக்கணும், तो स्तुति करना है, நான் உன்னத்திலே நான் வாசம் பண்ணி உன்னை நான் ஆசீர்வதிக்கணும். और तुम्हारे बीच में मैं निवास करके तुम्हें आशीर्वाद करना है। அதுதான் தேவனுடைய ஒரு நோக்கம், அதுதான் தேவன் நம்மை ஏற்படுத்தினதனுடைய காரியம். वही परमेश्वर का एक लक्ष्य है, वही परमेश्वर, इसीलिए स्तुति उन्होंने क्रिया किया। நாம் இதை அறிகிறோமோ இல்லையோ பிசாசு அதை அறிந்திருக்கிறார். आप जानते हो या नहीं, लेकिन शैतान अच्छी तरह से जानता है। அந்த இன்பமான அந்த மகிழ்ச்சியான உன்னை தேவனை சந்தோஷப்படுத்துகிறதெல்லாம் உன்னத்தில் இருக்கிறதெல்லாம் அவன் பிடுங்க நினைக்கிறான். वो खुशी और मगन जो आपके पास है, जो परमेश्वर को खुश करता है, वो सभी वो छीनने को चाहता है। புலம்பல் 1 அதிகாரம் विलाप गीत का पुस्तक 1 अध्याय 10 वசனத்திலே 10वां वचन में, இன்பமான எல்லாவற்றின் மேலும் சத்துரு தன் கையை நீட்டினார். और जो कुछ भी अच्छा है, जो कुछ भी प्रिय है परमेश्वर का, उस सभी में शैतान जो है उसका हाथ रखता है। எதெல்லாம் உனக்கு இன்பமா இருந்ததோ அவைகள் எல்லாவற்றின் மேலும் பிசாசு தன் கையை நீட்டுகிறார். वो उसमें जो कुछ भी उसको चाहत है, उस सभी में वो शैतान जो है अपना हाथ को रखता है। எது இன்பமானது? क्या अच्छा है? 147 சங்கீதம் 1 வசனத்திலே துதித்தலே இன்பமானது. 141 भजन संगीता 1 में हम पढ़ते हैं कि स्तुति ही बहुत प्रिय है। தேவனுடைய சமூகம் இன்பமானது. परमेश्वर का समूह प्रिय है। 84 சங்கீதம் 1 வசனத்திலே நம்முடைய வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பமானது. 84 भजन संगीता 1 में हम पढ़ते हैं कि 1 वचन में हम पढ़ते हैं कि आपका निवास स्थान जो है कितना ही प्रिय है। அவருடைய வசனங்கள் இனிமையானவைகள், இன்பமானவைகள். 119 சங்கீதம் 103 வசனத்தில் வாசிக்கிறோம். उनका वचन जो है कितना प्रिय है, उनका प्रतिज्ञा कितना जो प्यारा है। हम यहाँ पर 119 भजन संगीता 103 में हम पढ़ते हैं। பிசாசு தன் கையை நீட்டி உன்னுடைய இன்பமானவைகள் எல்லாம் தட்டி பறிக்க விரும்புகிறார். शैतान जो है अपने हाथ को फैलाकर तेरा जो भी चाहता है, जो भी तेरा प्रिय है, वो सभी खींचना चाहता है। ஒரு நாளாகிலும் உன்னுடைய மகிழ்ச்சியை, உன்னுடைய இன்பத்தை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடாதே. कभी भी अपना खुशी, अपना मगन, अपना आशीर्वाद खोना नहीं है। வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 11 வசனத்திலே உன் கிரீடத்தை, உனக்கு இன்பமானதை ஒருவர் எடுத்துக்கொள்ளாதபடி அதை காத்துக்கொள்,
சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். प्रकाशित वाक्य के 3:11 में हम पढ़ते हैं कि तेरे मुकुट को तेरे जो प्रिय है वो संभाल के रखना, क्योंकि मैं शीघ्र ही आगमन होने वाला हूँ, परमेश्वर ने कहा. தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் மிக கவனமாய் பயன்படுத்துங்க. परमेश्वर ने दिए गए हर एक परमेश्वर के बच्चों को जो आशीर्वाद दिया है वो बहुत ही अच्छे तरह से संभाल के रखें. ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு நாள் ஒரு தரிசனத்தை கண்டார். एक परमेश्वर का दास एक दिन उसने एक दर्शन पाया. தேவதூதன் அவரை எடுத்துக்கொண்டு பரலோகம் செல்வது போல ஒரு தரிசனம் கண்டார். एक परमेश्वर का दूत जो है उसे उठाकर एक स्वर्ग में जाने जैसा उसने एक दर्शन देखा. பரலோகத்திலே अनेक அறைகள் இருந்தது. ऐसे स्वर्ग में अनेक सारे द्वार थे. எல்லாவற்றையும் அந்த தேவதூதன் காண்பித்து வந்தார். ये सभी वो परमेश्वर का दूत दिखा रहा था. முதலாவது அறையிலே அங்க இருக்கிற தேவதூதர்கள் எல்லாம் சுறுசுறுப்பாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். पहले दरवाजे में पहले वो कमरे में वहाँ के जो दूत थे सभी बहुत अच्छे तरह से काम कर रहे थे. அப்பொழுது அவர் கேட்டார், என்ன தேவதூதர்கள் மிக வேகமாய் இங்கும் அங்கு ஓடுவதும் அமிதமாக அந்த பேப்பரை எடுப்பதும் ஏதோ எழுதுவதும் இப்படியா இருக்கிறார்கள், என்ன காரியம் என்று கேட்டார். तो वो परमेश्वर के दास ने पूछा, इस कमरे में ये यहाँ दूतों जो है इतने अच्छे से दौड़ रहे हैं, यहाँ वहाँ काम कर रहे हैं, वो पेपर में कुछ तो लिख रहे हैं, वो क्या है करके இதுதான் ஜெப அறை அப்படின்னு சொன்னார். तो उन्होंने कहा कि यही प्रार्थना का कमरा है. இது பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் இங்க வந்து சேருகிறது. तो उन्होंने कहा कि पृथ्वी के सारे लोग जो भी प्रार्थना करते हैं वो सब प्रार्थना यहाँ आकर पहुँचता है. அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற பதிலை இந்த தேவதூதர்கள் பூமிக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். और ये प्रार्थना का जवाब ही जो परमेश्वर जवाब देते हैं वो सभी इस पृथ्वी में वो भेजते हैं. वो लोग ஜனங்கள் அது வேணும் இது வேணும்னு கேட்க ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். और लोग ये चाहिए वो चाहिए पूछते हैं, तो परमेश्वर वो सभी को पूरा करते हैं. எப்பொழுதும் அந்த அறை பிஸியாகவே இருக்கும். और ये जो कमरा जो है हमेशा ऐसा ही दौड़ता ही रहता है. சரி வா அடுத்த ரூமுக்கு போலாம் அப்படி கூட்டி கொண்டு போனார். ठीक है चलो दूसरे कमरे देखना जाएंगे करके दूसरा कमरा. அடுத்த அறையிலே ஒரே ஒரு தூதன் இருக்கிறான், அமைதியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். दूसरा कमरा में वो दूत वैसे ही एक ही दूत था, वो चुपचाप बैठा. இந்த வந்த தேவ மனுஷன் கேட்டான், அங்க எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தது, இங்க உட்கார்ந்துட்டு ஒருத்தர் மாத்திரம் தான் உட்கார்ந்து இருக்கிறார், ஏன் இப்படி இருக்கிறார், அமைதியா இருக்குது இந்த அறை அப்படின்னு கேட்டான். और वो परमेश्वर का दास पूछता है कि पहले कमरे में इतना सारा हड़बड़ी था, इतने अच्छे से वहाँ पर लोग थे, और यहाँ पर क्यों एक ही दूत वहाँ पर ये दूत बैठा हुआ इतने शांति से करके वो परमेश्वर का दास पूछने அப்பொழுது அவர் சொன்னார், தேவதூதன் சொன்னான், तभी वो परमेश्वर का दूत ने இந்த कहा, அறைக்கு பேர் துதியின் அறை, நன்றி செலுத்துகிற அறை. और ये कमरा का नाम है स्तुति का कमरा और धन्यवाद देने वाला कमरा. பூமியிலிருந்து ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் துதிக்கிற துதி எல்லாம் இந்த அறைக்கு தான் வந்து சேரும். पृथ्वी में जो लोग जो है आशीर्वाद करके वो अपना धन्यवाद और स्तुति जो देते हैं वो सभी इस कमरा में ही आता है. அப்படி என்றால் இது ஏன் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார்? तो फिर क्यों ये दूत ऐसे ही शांति से बैठा அங்கே है? எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தது, और वहाँ पर वहाँ पर दूत कितने बहुत இங்கே இந்த भागादौड़ी में தூதன் था. அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாரு. यहाँ का दूत तो ऐसे शांति से बैठा है. தேவதூதன் சொன்னார், तभी उस परमेश्वर के दूत ने ஜனங்கள் कहा, அது வேணும் இது வேணும்னு கேட்க அவர்களுக்கு தெரியும், ஆனால் பெற்றுக்கொண்ட பிற்பாடு நன்றி செலுத்த துதிக்க அவளுக்கு தெரியாது. तो उस परमेश्वर के दूत ने कहा, लोग ये चाहिए वो चाहिए करके अपने जरूरत बताना चाहते हैं, जानते हैं, लेकिन वो पाने के बाद धन्यवाद और स्तुति करना नहीं जानते हैं, इसलिए वो शांति से बैठा. ஆகையால் அங்கே அமைதியா அவங்க உட்கார்ந்து இருக்கிறார். इसलिए वो दूत शांति से उस कमरे में बैठा है. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, தேவனிடத்திலே நாம் எத்தனை காரியங்களை நம்ம கேட்கிறோம். हम परमेश्वर से कितने कार्यों को पूछते हैं. கர்த்தர் அந்தந்த நேரங்களிலே உங்களுடைய பலவீனங்களை மாற்றுகிறார், வியாதிகளை சுகமாக்குகிறார், உங்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறார். परमेश्वर उस समय पर आपके कमजोरियों को पूरा करते हैं, चंगाई देते हैं, आपके बीमारी से छुटकारा देते हैं, आपके सारे जरूरत आपके परिवार की जरूरत पूरा करते हैं. ஆனால் தேவனுக்கு நன்றி
செலுத்துறோமா? लेकिन क्या आप धन्यवाद देते हो क्या தேவனை परमेश्वर நாம் का? துதிக்கிறோமா? क्या आप स्तुति करते हो क्या परमेश्वर को? சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். भजन संगीता में दाऊद कहते हैं कि परमेश्वर ने मेरा भलाई किया, इसलिए मैं நான் उनका உயிரோடு गुण இருக்கும் गाऊंगा। மட்டும் என் கர்த்தரை நான் துதிப்பேன், நான் உள்ளளவும் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். और वो कहता है कि मैं जीवित हूँ तब तक मैं उनकी स्तुति करूंगा, मैं उनकी गहराई से उनकी स्तुति करूंगा। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே துதியை எதிர்பார்க்கிறார். परमेश्वर हमारे जीवन में एक स्तुति चाहते हैं। அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கர்த்தரை துதியுங்க. उन्होंने हमारे लिए किए हर एक भलाई का परमेश्वर का स्तुति நன்றி உள்ள कीजिए। தேவனுடைய மக்களாக நீங்கள் ஜீவியுங்கள். धन्यवाद के परमेश्वर के बच्चे बनिएगा। நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல கற்றுக் கொடுக்கிறோம். हमारे बच्चों को हम धन्यवाद देना யாராவது सिखाते हैं। ஒரு சாக்லேட் கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்றோம். कोई भी एक चॉकलेट व्यक्ति ने चॉकलेट दिया तो उनको धन्यवाद देने ஒரு करने के लिए हम சாக்லேட்டுக்காக कहते हैं। அடுத்த இடத்துல தேங்க்ஸ் சொல்ல நம்ம கற்றுக் கொடுக்கிற நாம் தேவன் நமக்கு செய்த மாபெரும் ஆசீர்வாதத்துக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வதே தேங்க்ஸ் சொல்வதே இல்லை. और एक व्यक्ति जो चॉकलेट दिया है, उस छोटे से चॉकलेट के लिए जब हम अपने बच्चों को धन्यवाद कहना सिखाते हैं, लेकिन हमारे परमेश्वर कितने महत्वपूर्ण कार्य हमारे जीवन में किया, लेकिन कभी भी हम उनको धन्यवाद और स्तुति नहीं करते। துதிக்கு வல்லமை உண்டு. स्तुति को सामर्थ्य है। யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே योशुआ का पुस्तक 6:1 में இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோவின் கோட்டை அடைக்கப்பட்டிருந்தது. इस्राएल लोगों के सामने एरिको का जो निवास था वो बंद कर दिया, द्वार था वो बंद था। இது அந்த கோட்டை அது அவர்களுக்கு இன்னும் தொடர்ந்து அவருடைய பிரயாணத்திற்கும் அவருடைய ஜெயத்துக்கும் இந்த எரிகோ தடையாய் காணப்பட்டது. और उनके आगे के प्रवास में आगे के यात्रा में ये जो यरीको था वो एक रुकावट बनकर रह गया था। இன்னும் கானானுடைய பிரயாணம் இன்னும் முடியவில்லை. अब तक ये कनान का यात्रा अब तक खत्म नहीं हुआ, ஏனென்றால் இந்த எரிகோ அவர்களுக்கு தடையாக முன்பாக நிற்கிறது. क्योंकि ये एरिको जो है वो उनके बीच में एक रुकावट बन गया उनके யோசுவா सामने। மிக துக்கப்பட்டார். योशुआ जो है बहुत दुखित हो गया। என்ன செய்வது? उसने सोचा कि क्या ஆண்டவர் करना அவனுக்கு है। ஆலோசனை கொடுத்தார். तभी परमेश्वर ने उसे இந்த सलाह दिया, கோட்டை தரை மட்டுமாய் இடிய வேண்டும் என்றார். अगर ये यरीहो जो है वो टूटकर நீயும் जाना चाहिए तो ஜனங்களும் அவிதமா எத்தனை நாட்கள் இடித்தாலும் இது இடிவதற்கு நாளாகும். तुम और तुम्हारे लोग चाहे कितने दिन भी इसे तोड़ना चाहे तो तोड़ने के लिए बहुत समय ஒரே ஒரு होगा। காரியத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். लेकिन एक कार्य को मैं तुझे இந்த सिखाता हूँ। எரிகோவின் கோட்டையை அவிதமாய் இஸ்ரவேல் ஜனங்களாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி வர வேண்டும். तब तुम ये एरिहो को इजराइल लोग तुम लोग सब मिलकर हर एक दिन रोज एक बार घूमना है। 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும். 7वां दिन 7 बार घूमना है। 6 நாள் சுற்றி வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு முறை 6 நாள் சுற்றி வரணும். அமைதியாக நீங்கள் சுற்ற வேண்டும். और हर एक दिन आप जब इसे घूमकर आते हैं तब 6 दिन जब आप घूमेंगे तो शांति से आपको घूमना है। 7ஆவது நாள் 7 मुறை சுற்றி வரும் பொழுது அந்த 7ஆவது முறை நீங்கள் ஏகோபித்து கர்த்தரை எக்கால ஊதி ஆரவாரிக்க வேண்டும். और 7वां दिन जब आप घूमकर आप इसको घूमते हैं तब आप अपना बड़ी ध्वनि से जय जयकार कर नरसिंगे உங்களுக்கு முன்பாய் இருக்கிற எரிகோ தரை மட்டுமாய் இடிந்து விழும். और तभी आपके सामने जो ये एरिहो है वो ऐसे ही टूटकर चूर हो जाएगा। அதே போலவே அவர்கள் செய்தார்கள், இடிந்து விழுந்தது. उसी तरह उन्होंने किया और वो यरीहो जो है ऐसे ही टूट गया। துதிப்பதற்கு வலிமை துதி வலிமை நிறைந்தது. स्तुति ही इतना सामर्थ्य भरा है। எரிகோவின் கோட்டை தரை மட்டுமாய் இடிந்து விழுந்தது. यरीहो ऐसा ही टूटकर नष्ट हो गया அஸ்திபாரங்கள் அப்படியே பூமிக்குள்ளாக புதைந்து போனது. और उनका स्थापना ऐसे ही अंदर पृथ्वी के अंदर चला गया। இந்த எரிகோவை போன்று உங்களுடைய வாழ்க்கையில் अनेक பிரச்சனைகள் எதிரிட்டு நிற்கலாம். इस एरिहो की तरह आपके जीवन में भी अनेक सारे परेशानियां நீண்ட காலம் அவிதமாக உங்களுடைய சரீரத்தினுடைய பலவீனங்கள் உங்களை அவிதமாக மேற்கொண்டிருக்கலாம். बहुत समय तक आपके शरीर का आपका कमजोर ऐसे ही सामने खड़ा हो गया। உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுக்கிறதான காரியங்கள் எல்லாம் தடையாக இந்த எரிகோவை போன்று காணப்படலாம்.
आपके बच्चों के लिए आप जो भी कार्य ले रहे हैं वो सभी एक रुकावट में एक सेरिको है तरह ध्यान आया रहेगा आपके साथ। குடும்பமாய் கர்த்தரை துதியுங்கள். परिवार के साथ आप எரிகோ परमेश्वर விழுந்தது போல இது அவிதமாய் இடிந்து விழும். जैसे ही एरियो टूटकर चूर चूर हो गया उसी तरह உங்களுடைய ये सारे பிரச்சனை परेशानी எல்லா टूटकर चूर हो உங்களுடைய जाएंगे। பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். आपके सारे समस्याओं को परमेश्वर दूर करेंगे। அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். प्रेरित का पुस्तक 16 अध्याय ले लीजिए। பவுலும் சீலாவும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு அவர்கள் தேவனை துதித்தார். पौल और सीलास जो है थोड़ी समय तक उन्होंने प्रार्थना करके स्तुति कर रहे थे। சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. बंदी गृह का वो स्थापना जो है वो ऐसा हिलने लगा। எல்லாருடைய கட்டுகளும் அவிதமாக ஸ்தோத்திரம் அங்கே விலங்குகள் எல்லாம் உடைந்து விழுந்தது. और सभी को बांध कर रखा गया। वो बंदी गृह में से सभी ऐसे ही टूट कर निकल गया। சுவிசேஷம் அறிவிப்பதற்கு கர்த்தர் ஒரு வாசலை அந்த இடத்திலே திறந்து வைத்தார். सुसमाचार सुनने के लिए परमेश्वर ने वहां पर एक द्वार खोला। 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே दूसरा इतिहास 20वां अध्याय में 24ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினார்கள். और 24 में हम पढ़ेंगे तो ऐसा समझ पाएंगे कि परमेश्वर का स्तुति कीजिए क्योंकि वो भला है और उनका भला ही सामर्थ्य भरा है। விரோதிகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் அடித்து நொறுங்கி விழுந்து கிடந்தார்கள். सारे दुश्मन जो है वो मारे गए थे और ऐसे ही गिरे पड़े थे मर के। துதி வலிமை நிறைந்தது. स्तुति सामर्थ्य भरा है। தேவனை துதியுங்கள், परमेश्वर का स्तुति कीजिए, தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். परमेश्वर का सामर्थ्य पाने। மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி வேகமாய் முடிக்கிறேன். तीसरी बात मैं बहुत जल्दी बोलकर समाप्त करने वाला हूं। உபவாசம் வலிமை நிறைந்த ஒரு ஆயுதம். उपवास करना भी सामर्थ्य भरा एक ये है। ஜெபம் வலிமை நிறைந்தது, प्रार्थना भी सामर्थ्य भरा है, துதி வலிமை நிறைந்தது. स्तुति भी सामर्थ्य भरा है இதெல்லாம் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி உருவாக்கக்கூடியவைகள். और ये सभी परमेश्वर का सामर्थ्य पाने के लिए ये सभी ताकतवर है। மூன்றாவதாக இங்கே பார்க்கிறோம் तीसरी बात हम देखते हैं உபவாசம். उपवास। மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே मत्ती का पुस्तक 17-21 में हम पढ़ते हैं। இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினால் உபவாசத்தினால் வந்தி மற்ற விதத்தினால் புறப்பட்டு போகாது. और ये जातियों का जो शैतान है प्रार्थना और उपवास के बगैर ये किसी और के लिए वो भागेगा नहीं। உங்களுடைய ஜெபத்தோடு கூட உபவாசத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். आपके प्रार्थना के साथ ये उपवास को भी आप நீங்கள் செய்ய முடியாததை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உபவாசம் அதோடு கூட இருக்கிற ஜெபத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். आप जो नहीं कर पाते हैं वो परमेश्वर अपने इस प्रार्थना से अपने इस उपवास से परमेश्वर सामर्थ्य से करेंगे। உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற விடுதலை இல்லாத நிலைமையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்கு உபவாச ஜெபம் மிகுந்த வெளியேற பெற்றது. आपके जीवन में जो छुटकारा नहीं है उस समस्या से छुटकारा पाने के लिए आपके जीवन में एक उपवास प्रार्थना बहुत ही யோவேல் मुख्य है। 2:12-13 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். योएल का पुस्तक 2:12-13 में हम पढ़ेंगे। அவர்கள் எல்லாரும் அழுகையோடும் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் தேவ சமூகத்துக்கு வந்து அழுதார்கள். वो सभी उपवास के साथ आंसू के साथ बहुत दुखित होकर परमेश्वर के அந்த सामने आए। உபவாசம் அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்தபடியினால் தங்களுடைய வஸ்திரங்களை அவர்கள் கிழித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் பேசினார், உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல உங்களுடைய இருதயத்தை கிழித்து கிழியுங்கள். वो उपवास उनके बीच में एक बड़ा कार्य किया, तभी उन्होंने अपने वस्त्रों को फाड़ देने लगे। तब परमेश्वर ने कहा कि तुम्हारे वस्त्र नहीं लेकिन तुम्हारे मन को आप फाड़िएगा। ஏனென்றால் தேவன் வல்லமையான காரியங்களை கர்த்தர் இங்கே செய்ய ஆரம்பித்தார். क्योंकि परमेश्वर वहां पर सामर्थ्य भरा कार्य कर रहे அவர்கள் थे। எல்லாரும் கண்ணீரோடு கூட தங்களுடைய குறைகளை, தங்களுடைய பலவீனங்களை, தங்களுடைய குற்றங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த உபவாச நாளிலே வைத்து கண்ணீரோடு ஜெபித்தார். क्योंकि परमेश्वर वहाँ के लोग सारे अपने गलतियों को, अपने पापों को, अपने आंसुओं को और अपने सारे गलतियों को, कमियों को उनके सामने वो उपवास के साथ वो प्रार्थना करते। தேவன் மனதுருக்கம் நிறைந்தவர் இறங்கி வந்தார்.
परमेश्वर जो है वो बहुत ही दयावान परमेश्वर, वो उस समय उनके बीच में उतर कर आए। யோனா 3 அதிகாரம் 10 வசனத்தில் அதை நாம் பார்க்கலாம். और योना के पुस्तक 3:10 में हम यहाँ அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய ஸ்தோத்திரம் அவருடைய கிரியைகளை பார்த்து அவளுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதபடி அவர் मनस्तापपट्टा। उन्होंने अपने गलतियों से मन फिराया, उनके पापों से मन फिराया, इसीलिए परमेश्वर ने जो उनको जो दंड देने वाले थे उन दंड नहीं दिया, लेकिन परमेश्वर ने उन पर दया दिखाया और उनका परमेश्वर उतर कर आए और कृपा दिखाया। उपवासम என்ன செய்யும்? उपवास क्या कर सकता है? மனதுருக்கம் நிறைந்த தேவனை அது போய் தட்ட ஆரம்பிக்கும்। दयावान परमेश्वर को वो जाके उनको बताता है। தேவன் அந்த ஜனத்திற்காய் இதை செய்வேன் என்று சொன்னவர் செய்யாதபடி அந்த தேசத்துக்காய் தேசத்தின் மக்களுக்காய் இரக்கம் செய்வார்। और परमेश्वर ने जो ये दंड देंगे करके बोलते हैं क्रोधित से, तो वो नहीं कर सकते क्यों, और परमेश्वर उस देश के लिए भलाई करेंगे। அன்றைக்கு நினிவே பட்டணத்திற்காக இறங்கின ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய இந்த உலகத்திற்காய் இந்திய தேசத்திற்காய் மகாராஷ்டிராவுக்காக கர்த்தர் இறங்கும்படியாய் உபவாசித்து ஜெபித்தார்। उन दिनों में निनेवे शहर पर उतर कर आने वाले परमेश्वर, उसी परमेश्वर आज संसार के बीच में, हमारे भारत देश के बीच में, हमारे महाराष्ट्र के बीच में उतर कर आने के लिए आप उपवास करके प्रार्थना। அன்றைக்கு நினிவேக்காக மனஸ்தாபப்பட்டார்। उन दिनों में उन्होंने उस समय पर उन्होंने निनेवे के लिए दया किया। அழிப்பேன் என்று சொன்னவர் 40 நாளிலே நினிவே அழிந்து போகும்। उन्होंने कहा कि 40 दिन में वो निनेवे शहर वो नष्ट हो जाए। தேவனுடைய சிந்தனை, தேவனுடைய திட்டங்களை உபவாசம் அமிதமாக மாற்றி அமைத்தது। परमेश्वर का उस मकसद को, परमेश्वर का उस योजना को, उस उपवास का प्रार्थना ने बदल दिया। உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும்। आपके परेशानी को दूर करेगा। உங்களுடைய கணவரை அது சந்திக்கும்। आपके पति से वो मिलेगा। உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும்। आपके परिवार के सारे दुर्बलता से वो दूर करेगा। தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமே அல்ல। परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं है। தொடர்ந்து உபவாசியுங்கள், ஜெபியுங்கள்। आगे भी आप उपवास कीजिए, प्रार्थना कीजिए। தேவன் மகத்தான காரியத்தை செய்வார்। உங்களுடைய முகத்தை ஒரு நாள் வெட்கப்படுத்த விட மாட்டார்। परमेश्वर महत्वपूर्ण कार्य करेंगे। आपके मुख कभी भी लज्जित नहीं யோவேல் 2:26 வாசிக்கிறோம்। योएल 2:26 में हम पढ़ते हैं। அப்படி ஜெபித்த பிற்பாடு ஆண்டவர் பேசினார், என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்ட போவதில்லை। ऐसे प्रार्थना करने के बाद परमेश्वर ने उनसे बात किया, मेरे लोग कभी भी लज्जित नहीं। உபவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் ஒரு நாள் வெட்கப்படாது। उपवास करके प्रार्थना करने वाले बच्चों के जीवन कभी भी परमेश्वर उनके मुख को கட்டாயம் தேவன் அதற்கு பதில் கொடுப்பார்। परमेश्वर उसको उनके प्रार्थना का जवाब जरूर देंगे। இயேசுவானவர் 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்। यीशु जो है वो 40 दिन उपवास करके वो प्रार्थना करने लगे। உபவாசம் முடிந்தது। उनका उपवास खत्म हो गया। பிசாசு அவரை சோதிக்கும்படியாக வந்தார்। शैतान उसका परीक्षा लेने के लिए அவர் வரும் பொழுது இயேசுவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வந்தார்। और वो जब भी आया, उसने यीशु को कैसे भी नष्ट करना है करके वो आया। வசனங்களோடு கூட பேசினார்। वो वचन के द्वारा बात करने लगा। ஆண்டவர் அவனை மேற்கொள்வதற்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லத்தக்கதாய் பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பி பிதாவானவர் நிரப்பினார், பிசாசை மேற்கொள்ள வைத்தார்। और यीशु जो है वचनों के अनुसार चलने, वचनों के अनुसार उसे मारने के लिए स्वर्ग पिता अपने स्वर्ग से उनको जो वचन देने लगे, और वो उस शैतान को वो यीशु जीत पाए। பிசாசு அவரை விட்டு விலகினார்। शैतान उसके बीच से निकल गया। உபவாசம் என்ன செய்யும்? उपवास क्या कर सकता है? போராட்டத்தை உங்களுக்கு விடுதலை ஆக்கும்। आपके सारे समस्या से आपको छुटकारा உங்களுடைய முகங்கள் வெட்கப்படாமல் தைரியமாய் நிற்க பண்ணும்। आपका मुख लज्जित नहीं होगा। आप உங்களையும் सही धीरज से உங்களுடைய खड़े हो सकते हैं। குடும்பத்தையும் தேசத்தையும் அது பாதுகாக்கும்। आपके परिवार, आपके देश को वो सुरक्षित இந்த रखेगा। நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் इन எதிர்பார்க்கிறார்। दिनों में परमेश्वर पवित्र आत्मा जी यही चाहते हैं। உபவாசித்து ஜெபி।
उपवास करके प्रार्थना कीजिए। எப்படி வல்லமையை பெற்றுக்கொள்வது? कैसे सामर्थ को हमें पाना है? முதலாவது ஜெபம், இரண்டாவது துதி, மூன்றாவது உபவாசம். पहली बात प्रार्थना, दूसरी बात स्तुति और तीसरी बात उपवास। இவைகள் எல்லாம் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியாகும். ये सभी एक आप ये सामर्थ पाने के लिए एक मार्ग है। ஆகையால் தான் ஆண்டவர் பேசினார் ஏசாயா 52:1 எழும்பு எழும்பு சியோனே உம்முடைய வல்லமையை தரித்து. इसलिए यशायाह 52:1 में हम पढ़ते हैं, परमेश्वर ने बात क्या की, उठ उठ सियोन और तू अपना जीत पा लेना, तेरा सामर्थ्य तू पा लेना। நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். हम सभी प्रार्थना करेंगे। ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். परमेश्वर की ओर देखकर हम प्रार्थना கர்த்தாவே, இந்த காலையில நாங்கள் கேட்ட அந்த வார்த்தை परमेश्वर सुबह के समय पर हमने सुना इस எங்களை நிரப்பணும், எங்களை தொடணும். हमें भरना है, हमें छूना நாங்கள் है। ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. हम प्रार्थना करने वाले துதிக்கிற बच्चे பிள்ளைகளாக बनाइए। எங்களை மாற்றுங்க. हम स्तुति करने वाले बच्चे உபவாசிக்கிற बनाइएगा। பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. उपवास करने वाले बच्चे हमें உம்முடைய बनाइएगा। வல்லமையை நாங்கள் தரித்துக் கொள்ளணும்ப்பா. परमेश्वर आपके सामर्थ्य को हम पाना இந்த चाहिए। தேசம் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. इस देश हमें हमारी ही இந்த தேசத்தில் இருக்கிற இந்த போராட்டம் இயேசுவின் நாமத்தில் விலகணையா. इस देश में जो भी परेशानी है यीशु के नाम से सभी को दूर कर எல்லாரும் வாயை दीजिएगा। திறந்து நாம் हम ஜெபிக்கலாம். सभी मुंह खोलकर परमेश्वर का स्तुति நம்முடைய करेंगे। தேவன் வல்லமை நிறைந்தவன். हमारे परमेश्वर सामर्थ्य वाला परमेश्वर ஹalleluya. है। உமக்கு நன்றி பிதாவே, நன்றி हालेलुया, அப்பா. आपका धन्यवाद देते हैं परमेश्वर। பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்போம். हम सभी परमेश्वर की ओर देखकर पूछेंगे। அன்பின் இயேசு பிதாவே, உமக்கு நாங்க நன்றி சொல்றோம். हमारे प्रिय अच्छे पिता आपको धन्यवाद देते हैं परमेश्वर। நேரமாய் நம்முடைய பிள்ளைகள் கேட்ட அந்த வார்த்தைகளுக்காக इतने ஸ்தோத்திரம். समय के लिए परमेश्वर आपका संदेश सुना, இந்த उसके लिए வார்த்தைகள் धन्यवाद देते हैं। வீணாகாதபடி அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். इस वर्ष इस संदेश जो है व्रत नहीं होना चाहिए और जिस कार्य के लिए आपने भेजा वो पूरा होना चाहिए। வல்லமை உம்முடையதையா. परमेश्वर सामर्थ्य आपका है। உம்முடைய வல்லமையை உம்முடைய மக்களுக்கு நீர் கொடுக்கிறீர், வாங்கிக்கிறீர். आपके सामर्थ्य परमेश्वर आपके बच्चों को देने के लिए आप அந்த चाहते வல்லமையை हो। நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது. वो सामर्थ्य हमें पाने के लिए स्वर्गीय चाहता है। அந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக वो सामर्थ्य हम पाने के लिए, எங்களுடைய வாழ்க்கையில ஜெபத்தை எதிர்பார்க்கிறீர், वो सामर्थ्य आप परमेश्वर चाहते हैं। துதியை எதிர்பார்க்கிறீர், हमारे जीवन में आप प्रार्थना और स्तुति உபவாசத்தை चाहते हैं। எதிர்பார்க்கிறீர். हमारे जीवन में आप उपवास को चाहते இந்த हैं। வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மூன்று காரியங்கள் நிறைந்து இருக்கட்டும். इस वचनों को सुनने वाले आपके बच्चों के जीवन में ये 3 कार्य पूरा होना நம்முடைய चाहिए। பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை சந்திக்க आपके परमेश्वर आपके बच्चों के जरूरतों को पूरा சரீரத்தில कीजिएगा। பலவீனத்தோடு இருக்கிற மக்களை கர்த்தர் தொடுவீராக. परमेश्वर शरीर के कमजोरी में जो भी है लोग उनको परमेश्वर आप நம்முடைய छूइएगा। பிள்ளைகள் ஆண்டவரை குடியிருக்கிற பகுதியிலே சுற்றிலும் இருக்கிறதான எந்த விதமான கண்ணீரோ துக்கங்கள் நிறைந்த இடமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்தந்த இடங்களிலே உம்முடைய வல்லமையின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். परमेश्वर आपके बच्चे जहाँ कहीं भी रहते हैं वहाँ के बीच में परमेश्वर जहाँ जितना बीमारी है, कमजोरियां पड़ा है, विपत्तियां हैं, उन सभी से यीशु के नाम से हम यीशु के लहू को बहाकर उसे வந்து दूर करते உங்களை हैं। சேதப்படுத்தாது என்று சொன்னீங்கப்பா. कोई भी आपको हानि नहीं पहुंचा पाएगा, आपने कहा। அந்த வார்த்தை நிறைவேறட்டும். परमेश्वर वो शब्द पूरा होना நம்முடைய है। பிள்ளைகளுக்கு பலனையும் சுகத்தையும் தொடர்ந்து கட்டளையிடுங்க. परमेश्वर आपके बच्चों को आगे भी तंदुरुस्त स्वस्थ இந்த दीजिएगा। வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ये शब्द सारे परमेश्वर இந்த आशीर्वादित होना வார்த்தைகளை चाहिए। தந்த தேவனே உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் உம்மை इन துதிக்கிறோம். वचनों को देने वाले परमेश्वर आपको धन्यवाद देकर स्तुति करते हैं। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் यीशु பிதாவே. मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவன் பரிசுத்த பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் மீண்டும் நன்றி சொல்றோம்.
आप सभी को दोबारा एक और बार धन्यवाद देते हैं। உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை அனுப்புங்கள். आपके दोस्तों को और दूसरे लोगों को भी आप எங்களுக்காக भेजिएगा। ஜெபியுங்கள். हमारे लिए प्रार्थना कीजिए। ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு அவ்விதமாய் காலை ஆராதனையில செய்தியும் ஆராதனையும் நீங்கள் காணலாம். रविवार के सुबह 8 बजे को दोबारा आप इस संदेश और आराधना को देख पाएंगे। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। आमीन।